ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்னைக்கு நான் போட்டி குழம்பும் தோசையும் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், எப்படி மசாலா போட்டிருக்கேன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பாருங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போய் வீடியோவில் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டெரஸில் எடுத்துன்னு போய் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாங்க. எனக்கு போட்டி க்ளீன் பண்ண வராது, அதனால எங்கள் வீட்டில் ஆம்பளைங்க தான் க்ளீன் பண்ணாங்க. மேலே எல்லாம் சுடு தண்ணியெல்லாம் வச்சு கொடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாங்க. அது மனசு கேட்காத நான் ஒரு வாட்டி பார்த்து ரொம்ப பெருசாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டுருக்கேன். போட்டியெல்லாம் கட் பண்ணிவிட்டு க்ளீனாக நான் ஒரு 2-3 வாட்டி கழுவுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணி இந்த ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கழுவிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணிக்கு கொஞ்சமாக உப்பு, 2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவி எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கழுவிந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது மசாலுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கீழே கொத்தமல்லி, புதினா வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரை பண்ணிக்கிற ஐட்டமு, ஃப்ரை பண்ணோம். இந்த பக்கம் தேங்காய், கசகசை, பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், மிளகு, இது இவ்வளவும் மிக்சியில் ஃபஸ்ட்டே போட்டு ருப்பிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிடலாம். அந்த வெங்காயம்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெங்காயம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. தக்காளி போட்டிருக்கேன். தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்க, இவ்வளோ ஃப்ரை ஆனால் போதும். இப்போ கொத்தமல்லி, புதினா போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஃப்ரை ஆன போதும், எடுத்து வச்சிடுறேன். கொஞ்சம் நேரம் ஆற விடணும். இது ஆற விட்டு அரைக்கலாம். பாருங்க, இப்போ இந்த குக்கர்லேயே நான் இப்போ போட்டி போட்டுக்கிறேன்.
போட்டி போட்டு இது நல்லா கொஞ்சம் சூட்லேயே வேகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ போய் நாங்கள் மசாலா அரைச்சிடலாம். பாருங்க அதில் எடுத்து சிந்தெல்லாம் தேங்காய்லேருந்து சோம்புலேருந்து எல்லாம் போட்டுடுறேன். கசகசா எல்லாம் போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு ஒரு வாட்டி இதை அரைச்சிட்டு அப்புறமா அந்த மசாலும் போட்டு அரைச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி வச்சுருக்கிறது பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ரெண்டும் போட்டு அரைச்சிட்டேன் மசாலு. அதுக்குள்ளே பாருங்கள் அரைக்கிறதுக்குள்ளே இந்த அளவுக்கு இது நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். நான் தண்ணி ஊற்றல, எண்ணெயில் எவ்வளோ நல்லா தண்ணி விட்டுருக்கு. அதுவே நம்ம தண்ணி இதுக்கு ஊற்றக்கூடாது ஜாஸ்தி. இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு. இப்போ நான் ஒரு பங்கு மிளகாத்தூள் எடுத்துக்கிறதுக்கு 4 பங்கு தனியாத்தூள் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் நான் தனியாக போட்டுருக்கேன். பெரிய ஸ்பூனில் தான் போட்டுருக்கேன். நான் தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாஸ்தியாக வைக்கிறேன், இதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தண்ணி ஊற்றவே இல்லை. சரி அந்த ஜாரில் இருக்கிறது இதுங்கெல்லாம் உப்பு போட்டுடலாம். மசால் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்றுறதில்ல. அந்த ஜாரில் இருக்கிற தண்ணி மாத்திரம் கழுவி கொஞ்சம் ஊற்ற போகிறேன். இவ்வளோ போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டு திருப்பி கொடுங்க. நம்ம மசாலுக்கு கொஞ்சம் அரைக்கக்குள்ளே உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்த்துன்னு உப்பு போட்டுன்னு நான் மூடி வச்சுட்டேன். பாருங்கள் 3 விசில் கொடுத்தேன் நான். 3 விசிலுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்றேன். இப்போ போயிட்டு தோசை ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க இந்த அளவுக்கு கட்டி வந்திருக்கு. இவ்வளோ போதும். நம்ம இப்போ இறக்கிடலாம். நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.